ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்டர் பம்ப் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதாவது வாட்டர் டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. அந்த இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இதில் வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி இந்த ஒரு கீழே டப்பா மாதிரி இருக்கும். அதில் ஒரு பைப் இருக்கும். அப்படி கவுத்து வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. வாங்க அதை எப்படி நம்மளே மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டார். இது வந்து 80 ரூபா வரும் இந்த மோட்ரு. இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பைப்பு. இதில் மாட்டுற மாதிரி வரும். இது உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி மோட்ரு ஒன்று எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பைப்பு. இது வந்து லெவல் டியூப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது ஒன்று எடுத்துக்கோங்க. மோட்ரு, இந்த பைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான இந்த பேட்ரி 9 வோல்ட் பேட்ரி இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணுற சாக்கெட் ஒன்று. இந்த பேட்ரியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா வரும். இந்த கனெக்டர் வந்து ஒரு 3 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி வாட்டர் கேனு. மைக்ரோ சுவிட்சு ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபா வரும், 3 ரூபா 2 ரூபா வரும். கடையை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இது ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, எம்டி வாட்டர் கேனை. இதை இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அதில் வாட்டர் டேங்கில் கவுத்துற அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அவ்வளவுதான். வாங்க இதில் எப்படி பேட்ரி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு வெளியில் வர அளவுக்கு இந்த ஹோஸ் வந்து அப்படி உள்ளே இருந்து இப்படி தண்ணி வடிகிறதுக்கு, அதாவது இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போடணும். வாங்க அதை போட்டுட்டு அப்புறம் கீழே 2 ஹோல்ஸு, அதாவது இந்த பேட்டரியை வெளியில் தான் வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி வெளியில் 2 ஹோல்ஸ் போட்டு இதை வந்து கேபிள் டை அதை வச்சு அப்படியே கட்டி வச்சுருது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த டியூப்பை அது உள்ளே எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். பேட்ரி எந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கேபிள் டை இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியை கட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே மூடியில் வந்து சுவிட்ச் வைக்கிறக்காண்டி, அதாவது இந்த சுவிட்சை வந்து இந்த மாதிரி அதுக்கு நம்ம வந்து இதில் 4 பின்னு வரும். 4 பின் வரும். அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு 2 பின்னை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் 4 ஓட்டை போடணும். அந்த சுவிட்சை பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி 4 ஹோல்ஸ் போட்டு இப்படியே ஃபிட் பண்ணி அதில் ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க எப்படி வயர் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வயரு, அதாவது இந்த 2 பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து வர வயரு. இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பேட்டரியிலேருந்து வர மைனஸையும் மோட்டர்லேருந்து வர மைனஸ் வயரும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எர்த் வயர் 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளஸ் வயர் 2 இருக்குது. அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது சுவிட்சில் கனெக்ட் பண்ண அந்த மூடியில், அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 2 பின் இருக்கும். இருங்க வச்சுக்க. இதில் இங்கிட்டு 2 பின் இருக்கும், இங்கிட்டு 2 பின் இருக்கும். இந்த 2 பின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த 2 பின் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது 2 பின் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் வயர் 1 இருக்கும், இந்த மோட்டரோட ப்ளஸ் வயர் 1 இருக்கும்.
அதாவது இதில் ஒன்று இதில் ஒன்று, அந்த 2 பின்னிலையும் இந்த 2 வயரை சால்ட்ரின் பண்ணிடலாம். இப்போ அந்த 2 வயரை சால்ட்ரின் பண்ணியாச்சு. பேட்டரியிலேருந்து வர்ற ப்ளஸ் வயரையும் மோட்டர்லேருந்து வர்ற ப்ளஸ் வயரையும், அதாவது அந்த 2 பின்னிலையும் சால்ட்ரின் பண்ணியாச்சு. இப்போ மாட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு. இப்போ மோட்டரை ஓடுதான்னு அமைச்சு பார்க்கலாம். எல்லாம் சவுண்டு வருது, மோட்ரு ஓடுது. இப்படியே அமைச்சு பிடிச்சிருந்தோம்னா தண்ணி வரும். வாங்க வாட்டர் கேனில் தண்ணி ரப்பி அது மோட்டரை உள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி தண்ணி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்கும்போது இந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு பைப்பு சொருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மோட்ரு வாங்கிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் விடும்போது மோட்டரை உள்ளே தண்ணிக்குள்ளே போடாமல் டியூப் மட்டும் இறக்கி மோட்டரை மேலே வச்சுக்கிறது மாதிரி, அந்த மாதிரி மோட்ரு தான் வாங்கினேன். இந்த மோட்டரை தண்ணிக்குள்ளே, குடிக்கிற தண்ணிக்குள்ளே அதை போடுறது அவ்வளோ நல்லதாக தெரியல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், அந்த மாதிரி மோட்ரு வாங்கிக்கோங்க. அந்த மோட்ரு இமேஜில் காட்டுறேன், அந்த மோட்ரு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடையில் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபீமேல் கனெக்ட்ரு. இந்த மாதிரி ஒன்று கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா போதும். இது இருந்துச்சுன்னா மொபைல் சார்ஜரில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது மாதிரி, சார்ஜ் ஏற்றி போட்டுக்கிற மாதிரி அந்த பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட்டு தேவையில்ல, 3 வோல்ட் இருந்துச்சுன்னா போதும், இந்த மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இதை ஒரு ஹோல்ஸ் போட்டு இதில் அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.